இந்த பதிவு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பதிவா நிறைய விஷயங்களை உள்ளடக்கினதா இருக்க போகுது. ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2025 பிறந்துருச்சு, இன்னொரு பக்கம் தை மாதமும் பிறந்துருச்சு. இன்னும் வழி மட்டும் பிறக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில் இந்த பதிவில் காத்துட்ருக்கு. ஏன்னா இந்த 2025ல் 3 கிரக பயிற்சிகள் நடக்குது. அதுலேயும் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்கள். சனி, குரு, ராகு, கேது. இதில் குருவை மையகப்படுத்தி மற்ற சனியுமே அது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் சொல்லி நான் உங்களுக்கான பலன்கள் தரப்போகிறேன். இதை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தைரியமாக முன்னெடுத்து செய்யலாம், இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிற தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள் கிடைக்க போகுது, யாரெல்லாம் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற தகவல்களும் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. இப்போ இதில் உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு பிரச்சனை வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார், அந்த பிரச்சனையிலேருந்து எங்களை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். அதனால் பகுதியை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு சில இலவச எண்கணித பொது பலன்களும் நான் தருவதாக இருக்கேன். அதுக்கான விஷயங்களும் இந்த பகுதியின் இறுதியில் வருது. கவனமாக பார்த்து பயன்பெறுங்க. இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். கடகத்திற்கு மே 15 குரு 12ஆம் வீட்டிற்கு நகர்றார். ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு அவர் செல்லும் பொழுது அது 12ஆம் வீடு உங்களுக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு விரய குருவாக அமர்கிறார், விரய ஸ்தானத்தில் அமர்கிறார். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஸெல்லாம் எம்டி ஆகிடுமா சார், எதுவுமே என் கையில் நிற்காதா காசு அப்படின்லாம் நீங்கள் கேட்டு கவலையே பட வேண்டாம். ஏன்னா இப்போ காசு தர வேண்டிய இடத்துல குரு இல்லை, சனி அமர்றார். சனி இவ்வளோ நாள் எதெல்லாம் உங்களை மொத்தமாக உருவிட்டு அடித்தார் இல்லையா, இப்போ உங்களுக்கு ஒரு ராஜ அலங்காரம் பண்ண போகிறார். ஆண்டி கோலத்தில் இருந்த உங்களை ராஜ அலங்காரம் செய்து அமர வைக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான பாக்கியஸ்தானத்திற்கு சனி நகர்கிறார். அதனால தான் இந்த பதிவின் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த பதிவில் நம்ம குருவை மட்டும் பார்க்கக்கூடாது, இன்னொரு முக்கிய கிரக பயிற்சி பற்றியும் சேர்த்தே சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு மார்ச் இறுதியிலேயே ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அந்த சனி பயிற்சி முழுமையாக உங்களுக்கு பலன் தரும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரப்போகுது. இவ்வளோ நாள் கிடைக்காத அல்லது தட்டிப்போன எல்லா விஷயங்களும் சீராகும். நல்ல விஷயங்கள் நோக்கி இறைவன் உங்களை நகர்த்துகிறார். அப்போ குரு 12ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு, அவரு கெடுதல் பண்ணிடுவாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குரு உங்களுக்கு சுப விரயங்களையே தருவார். ஒரு பக்கம் இந்த பக்கம் காசு பெருகுது. சனி பகவான் ஒரு துன்பம் கொடுத்த இடத்திலிருந்து நகர்ந்துட்டாரு, நல்லது பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறாரு. அப்படி நல்லது பண்ணி வைக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்களால் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், திருமணத்திற்கு நீங்கள் செலவு பண்ணலாம், சொத்து வாங்கலாம். இவ்வளோ நாள் ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு கனவு கண்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த கனவு நினைவாகும். அப்போ அது நினைவாகணும்னா சும்மா அப்படியே வானத்துலேருந்து இலவசமாக விழுந்துருமா? இல்லை இல்லையா, நீங்கள் செலவு பண்ணணும் தானே. அப்போ அந்த செலவை சந்தோஷமாக தானே பண்ணுவீங்க. என்னுடைய சொந்த வீடு சார், எங்கள் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறேன், அல்லது எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்கோ பையனுக்கோ இவ்வளோ நாள் கல்யாணமே அமையாமல் இருந்துச்சு, இப்போ ஒரு பெரிய சம்பந்தம் அமைஞ்சிருக்கு, அந்த வரணும் ரொம்ப நல்ல டைப்பு. அப்போ எவ்வளோ மனசு நீங்கள் செலவு பண்ணுவீங்க, எவ்வளோ சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரியான செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிகழும். ஆனால் அது மாதிரியான செலவுகளாக இருக்குதாங்கிறத மட்டும்தான் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நான் போய் ஒரு மிக 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 காஸ்ட்லியான ஒரு பெருமைக்காக ஒரு ஃபோன் ஒன்று வாங்குவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் போய் வாங்காமல், அதே மாதிரி மிக ஆடம்பரமான ஒரு வாகன வசதிகளை ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களே அதை கண்ணுக்கு தெரிந்து விரயம் பண்ணக்கூடிய ஒரு செலவுகளாக அது ஆகிடும். ஸோ இதை தான் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறதுங்கிறது. கடவுள் ஒரு நல்லதுக்குன்னு காசு தராரு, அந்த காசை கொண்டு போய் நம்ம குப்பையில் கொட்டிடக்கூடாது இல்லையா. அதில் மட்டும்தான் நீங்கள் இந்த ஒரு வருட காலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்துனீங்கனாலே போதும், நீங்கள் கடகராசிக்கு மிகப்பெரிய உயர்வுகள் அப்படிங்கிறது இருக்கவே போகுது. சென்ற காலங்களில் உண்மையிலேயே
மிகவும் பரிதாபத்திற்குரியவர்களாகவும் மிகவும் வாழ்க்கையை வெறுத்து ஒரு இறுதி நிலைக்கு சென்ற அனைத்து கடகராசியினருமே நமக்கு ஒரு நல்லது பிறந்துராதா அல்லது இனிமேல்லாம் எங்கே நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறவங்களுக்குமே சேர்த்தே இந்த ஒரு அற்புத ஆசீர்வாத மழைங்கிறது பெய்யவே போகுது இந்த காலகட்டத்தில். ஸோ எல்லாருமே நீங்கள் அதில் குளித்து நீராட போகிறீங்க, ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களோட லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் இந்த காலகட்டத்தில். நிச்சயம் ஒரு சென்ற வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் நீங்கள் விலகி வரும் பொழுது, இந்த வருடம் முடிவில் சொல்கிறேன், இந்த 2025 முடிவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் உணர்வீங்க. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம சிரமப்பட்டு பக்குவப்படுத்தி இறைவன் இப்போ நமக்கு இந்த வசதி வாய்ப்புகளையும் இந்த ஒரு நல்ல நிலைமையும் நமக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். நிச்சயம் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் நீங்கள் இப்போ மட்டும் முயற்சி பண்ணாமல் விட்டுறக்கூடாது. இவ்வளோ நாள் அடிபட்டீங்க தான், இவ்வளோ நாள் நிறைய சிரமத்துக்கு உள்ளானீங்க தான். அப்போல்லாம் அதிகமாக உழைச்சிட்டு நல்ல நேரம் வரும்போது சோர்ந்து போய் உக்காந்துடாதீங்க. அந்த உழைப்பை கண்டினியூ பண்ணுங்கள். நிச்சயம் இப்போ நான் சொன்னது அனைத்துமே பலிக்கும் உங்களுக்கு. வணங்க வேண்டிய தெய்வத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் முடிந்தால் ஒரு முறை ஷீரடிக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு குருவோடைய பிளெஸ்ஸிங் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா எந்த ஜீவ சமாதிகளாக இருந்தாலும் அங்கே விசிட் பண்ணிட்டு வாங்க. இந்த நாளில் தான் போகணுங்கிறது இல்லை, எந்த நாளில் வேணாலும் போகலாம். ஆனால் மன அமைதியோடு போய் அங்கே அமர்ந்துட்டு நன்றி சொல்லிட்டு வாங்க, நல்லது நடக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது உங்களுக்கான கிரகங்கள் ரீதியான பயிற்சி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ இதில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது, ஏன்னா கெடுதலான ஒரு காலகட்டத்தை விட்டு நிறைய பேர் வெளியிலையும் வருவாங்க. ஒரு சில பேர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாரையும் போவீங்க. இதில் எல்லா காலத்துலேயுமே பயிற்சி காலங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா காலத்துலேயுமே எனக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் இது நாள் வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தா கூட நடக்க மாட்டேங்குது, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம், உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் நல்லதையே நாடி சென்று அதற்கான நல்ல விஷயங்களை பெறணும்னா உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கிரகங்கள் எப்படி அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்குதோ, இப்போ நம்ம ஒரு கிரக பயிற்சி சரியில்லைன்னா கிரகத்தை பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியாது. சுத்தாத, எனக்கு கெடுபலன் தராத, அது வேலையை அது பார்த்துட்டு தான் இருக்கும். பட் அதை தாண்டி எப்படி வெற்றி கொள்வது அப்படிங்கிறது தான், மதி இருந்தால் விதியையும் வெல்லலான்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தாங்க. அந்த மதிங்கிறது இந்த இடத்துல எண்கணித ரீதியாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களாக அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை சொல்லுவேன். இதில் யாராச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் வியாபாரம் சரியாக போகலைன்னா அந்த வியாபார பெயரையுமே குறிப்பிட்டு அனுப்பலாம். யாராச்சும் பிறந்த குழந்தைக்கு பேர் வைத்திருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு பேர் சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத செக் பண்ணிக்கினாலும் குழந்தையுடைய பிறந்த தேதியோடு அந்த பெயரை எனக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைப்பேன். அந்த பொது பலன்களை என்ன இருக்குங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு பெயர் சரியாக அமைந்தால் அவனுடைய தலையெழுத்தே மாறும், தலைவிதியே மாறும். அதற்கு உதாரணம் என்னுடைய ஆல்ரெடி என் மூலமாக பலன் பெற்ற ஏராளமான கிளையன்ஸோடைய ஃபீட்பேக்ஸ் தான். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்ப தான் போகிறேன். அதை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு புரியும், இதில் இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா, இவ்வளோ பெரிய பலன்கள் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கிரகப்பெயர்ச்சி காலங்கள் சரியில்லாமல் இருக்கோ அல்லது நல்லது நடக்கும்னு சொல்லி நல்லது நடக்கலையோ, நீங்கள்லாம் கவலையப்பட வேண்டாம். உங்களுடைய பெயரை சரியாக அமைத்து கொள்ளும் பொழுது அது நல்லபடியாகவே மாறும். அப்போ பெயர் சரியாக ஏற்கனவே அமைந்திருந்தவர்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அதை பற்றியுமே நான் உங்களுக்கு இலவச புகைப்படங்களை அனுப்பிடுவேன். அப்படி அமையாதவர்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத என்னுடைய அந்த பொது பலன்களுடைய இறுதியில் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் அனுப்புவேன். அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த கன்சல்டேஷனை அதன் பிறகு நீங்கள் பெய்டு கன்சல்டேஷனாக எடுத்துக்கலாம். அது வரைக்குமான பொது பலன்கள் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைப்பேன். பார்த்து பயன்பெறுங்கள். இந்த 2025 இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தந்திருக்குன்னே சொல்லுவோம். ஏன்னா இதே செகண்டு நீங்கள் வேறு யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்திருக்கலாம், அல்லது வேறு நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம். இப்போ இது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னாலே இந்த பிரபஞ்சம், நீங்கள் வணங்கும் இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராரு. இனிமேல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் படிப்படியாக முன்னேறணுங்கிற ஒரு வாய்ப்பை தராருன்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நான் கேட்ட அந்த தகவல்கள்லாம் அனுப்பிச்சி விடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. 3 நாட்களுக்குள்ளார என்னுடைய பதிலை நீங்கள் பெறலாம். முதலில் வரும் 100 நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும், கால நேரம் கருதி. அதனால் சீக்கிரமாக அனுப்பிச்சி விடுங்க.
நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம்.